ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா வீட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்ச் நான் தான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான உள்ளி, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி புதினா, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் அண்டி பருப்பு அப்புறம் கிறிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்ண அப்புறம் உள்ளி, பெரிய உள்ளி போடணும். போட்டு நல்லா வதக்கணும். கிண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டணும். அப்போ தான் சீக்கிரமாக உள்ளி வேகும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை போட்டு இன்னும் நல்லா கிண்டணும். அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதோட ஸ்மெல் போகிறது வரை நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்புறம் புதினா, மல்லிகீரை போட்டு இன்னும் நல்லா கிண்டணும். அப்புறம் தயிர் ஊற்றி நல்லா வதக்கணும். ஓகேவா? அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா இவ்வளோத்தையும் நம்ம போட்டு அப்புறம் கிண்டணும். நல்லா கிண்டி கொடுக்கும். 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு அப்புறம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் மூடி வைக்கணும். பிரியாணி பண்ணுற சைட்லேயே சிக்கன் 65க்கு மசாலா விரவி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. அப்புறம் நம்ம பிரியாணி அரிசி போட போகிறோம். நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் புதினா இலை, எலுமிச்சப்பழ சாறு கலந்து ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளோட சாப்பாடு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கணும். இனி அரிசி வெந்த பிறகு நம்ம பிரியாணியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. சுட சுட பிரியாணி, வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் பிரியாணி கூட வேறு என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65, அப்புறம் உள்ளிக்கூட்டு இருக்குது, அப்புறம் சிக்கன் கிரேவி இருக்குது. எல்லாம் ரெடி, சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.